எனக்கு தக்காளி சாதம்னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா கிட்ட கேட்ட உடனே செஞ்சு தந்துட்டாங்க. அது ரொம்ப டேஸ்டியான யம்மியான ரொம்பவே சூப்பரான தக்காளி சாதம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி சாதம் செய்யறதுக்கு நாம் இந்த தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடலாம். தக்காளி சாதம் செய்ய இதெல்லாம் தான் நமக்கு தேவை. தக்காளி, பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கறிவேப்பிலை, கடலைப்பருப்பு 3 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 3 ஸ்பூன், 1 ஸ்பூன் பெருங்காயம், அவ்வளோதாங்க. எண்ணெய் ஒரு 3 குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு சீரகம் 2 சேர்த்து 2 ஸ்பூன். அது நல்லா பொரிஞ்ச உடனே பெருங்காயம், கருவேப்பிலை, இந்த பருப்பெல்லாம் நல்லா செவற வரைக்கும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். பருப்பு இந்த அளவுக்கு நல்லா செவந்தோடனே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நம்ம போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி துருவி இதில் போட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். மூடி வச்சோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். டைமில் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், வேணுங்கிற உப்பு, தக்காளி இப்படி நல்லா மசிச்சு கரண்டிலே இப்படி மசிச்சு விட்ட மாதிரி நல்லா அழுத்திட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே வதங்கிடும். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் மூடி வைக்கலாம். இல்லையா, இந்த அளவுக்கு நல்லா வதங்கி தக்காளி ஜூஸ் மட்டும்தான் இருக்கணும். இது இன்னும் கூட கொஞ்சம் வதங்கணும். எண்ணெய் மேலே ஃபுல்லாக வந்துருக்குது. எண்ணெய் இன்னுமே வதங்கி இன்னும் எண்ணெய் வந்து மேலே வரும். அது வரைக்கும் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். நம்ம 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்குறோம். ஆனால் இதுக்கு நடுவில் நான் ஒரு 2 டைம்ஸ் வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டேன். இல்லைன்னா அடியில் பிடிச்சிடும். அவ்வளோதாங்க, தக்காளி தொக்கு ரெடி. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து சுருங்கி வரணும். இதை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுன உடனே நம்ம இதை சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அதை நான் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். கொஞ்சம் சாதம் எடுத்து அது ஒரு 2 ஸ்பூன், தொக்குல வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம அதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி சாதம் நமக்கு ரெடி.